ஈட் பை ஸ்டார் டூ நத்திங் டேக்லைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் தான் உண்டு தான் வேலை உண்டுன்ட்டு அவர் பாருன்னு ரோட்ல சிவனே நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த ரோட்ல ஒருத்தர் தன்னை தானே அவரோட கணவர் எடுத்து சுட்டுட்டாரு. இந்த மனுஷன் எதுவும் பண்ணல, அவர் பாருன்னா போனாரு. பட் அங்க வந்த போலீஸ் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவரு தான் கொலை பண்ணாரு நினைச்சுக்கிட்டு இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவர் ஒரு இன்னசென்ட் ப்ரூவ் பண்றதுக்காக இவர் ஒரு வக்கீல ஹையர் பண்றாரு. அவரு தான் கிளமெண்ட் ஒரு 50 வயசான ஒரு லாயர். மனுஷன் என்னன்னு வாதாடுறாரு. அவரால் ப்ரூவே பண்ண முடியல தன்னோட கிளைண்ட் ஒரு இன்னசென்ட்னு. கடைசியில மனுஷன் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. வேற வழியே இல்ல, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் காமிக்கணும்னு சொல்லி தன்னோட கிளைண்ட்டை காப்பாற்றணுன்றதுக்காக அவரோட கண்ணில் இருக்கிற எல்லா புல்லட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு கோர்ட்ல வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாரு. இதே மாதிரி தான் இவர் என் கிளைண்ட் சும்மா தான் நின்றுட்டு இருக்காரு. வந்து என்ன நினைச்சோங்கிறதா தெரியல. இதோ இதே மாதிரி கண்ணு எடுத்து இந்த மாதிரி சுட்டிட்டாரு. இவர் நீதி மாத்தா கண்ணு வேணா முடிக்கலாம், நீதி கண்ணு மூடக்கூடாது, இவர் அண்ணா நீதி ஜெயிக்கணும். ஆமாங்க, நீங்க கண்ட காட்சி உண்மைதான். அன்னைக்கு கிளைமேட் செத்துட்டாரு. மனுஷன் நம்பிக்கை எல்லா புல்லட்டும் எடுத்து போட்டு தான் வந்திருக்காரு. ஆனா தப்பி தவறி அதுல ஒரு புல்லட் இருந்திருக்கு. புல்லட் இருந்ததால டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கும் போதே கிளைமேட் இறந்துட்டாரு. நான் சிரிக்கிறதா அழுகுதானே தெரியல.